டுடே ஸ்பெஷல் இன் மட்டன் பிரியாணி. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கலாம். நான் போடுற அளவு வந்து 1/2 கிலோவுக்கு 5 வெங்காயம் போட்டுக்கணும். சின்னதாக இருக்கும். பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் 5 வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு, ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டு மட்டன் எடுத்து போடலாம். நல்லா வந்ததுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கணும். கறி நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக. லெமன் இருந்தாலும் புழிஞ்சிக்கலாம். லெமன் டேஸ்ட் எங்களுக்கு அவ்வளோக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக தயிர் சேர்த்துட்டோம். நல்லா வணங்கணும். கறி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு கறியை மட்டும் நல்லா தனியாக விசில் விட்டுக்கலாம். ஏன்னா மட்டன்னால கொஞ்சம் வேகாது. பாஸ்மதி ரைஸ்னால கொஞ்சம் குழஞ்சிருன்னு ஃபஸ்ட்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு அப்புறம் ரைஸை வந்துட்டு தம் போட்டுக்கலாம். நம்ம உங்களுக்கு காட்டுறேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு தேவையான தண்ணி வச்சாச்சு. நாங்கள் வந்துட்டு 1/2 கிலோ வச்சேன். 3 டம்ளர் எங்கள் டம்ளரில் வந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். கறி நல்லா விசில் வரட்டும். அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டாச்சு. அப்படியே தம் போட்டுடலாம். அப்படியே மூடி வச்சு தம் போட்டுடலாம். இதில் வந்து கொத்தமல்லி தழை, புதினா கழுவி வச்சதை எடுத்து போட்டுக்கணும்.